ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கெட்டிக்காரன். இன்றைக்கி நம்ம மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு புட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் லட்டு மாதிரியும் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு மரவள்ளிக்கிழங்கை வாஷ் பண்ணி தோலை சீவி இந்த மாதிரி எடுத்து கேரட் சீவரத்தில் போட்டு நல்லா உதிரியாக வர மாதிரி சீவி இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இது நல்லா உதிரியாக இருந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தண்ணியெலாம் இதில் வராது. இது கூடவே தோல் சீவனை தேங்காய் எடுத்து அதையும் மிக்சர் ஜாரில் திருவன மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சி சேர்த்து அதையும் இது கூட உதிர்த்து விட்டுருங்க. இது கூட இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, நாட்டு சர்க்கரை ஒரு கப் சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் நார்மல் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வாசனைக்காக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இதை ஒரு இந்த மாதிரியான ரவுண்டான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை போட்டு இதை நம்ம இப்போ வேக வைக்கணும். இந்த மாதிரி ஒரு கரண்டி ஏதாச்சும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அமுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் அடியில் இட்லி வைக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சுருங்க. வச்சு ஸ்லோ ஃபயரில் ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான ஒரு புட்டு ரெடி ஆகிடும். இதை அப்படியே டீமோல்ட் பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவும் அருமையாக இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறமா எடுத்து நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். நான் உங்களுக்கு கெட்டிக்காரன். டாடா பாய், தேங்க்யூ.